நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது பர்ஃபெக்டாக 100% நடந்திருக்கு. ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா இந்த க்ரீன் ஜோனில் சப்போர்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பர்ஃபெக்டாக இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே நம்ம எதிர்பார்த்த இந்த ஜோன் வரைக்கும் வந்தாங்க. நாளைக்கு இதோட மூவ் எப்படி இருக்கும் அப்படின்றத அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டு ஸ்ட்ராங்காக இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த க்ரீன் ஜோன்லேருந்து கீழே இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா எந்த நேரத்தில் வேணால் திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போலே பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண அடுத்த கேண்டில்லே ஒரு செம்ம டிக்ளைன் வந்தது. டிக்ளைனுக்கு அப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில், அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு மூவ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துக்கே வந்துட்டாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட மூவ் நாளைக்கு இங்கேருந்து எப்படி போவாங்க அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் என்னோட நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நாளைக்கு எந்த மாதிரி மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் போகலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. சப்போஸ் இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி மேலே போனாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தாங்க அப்படின்னா ரிவர்சல் எடுத்துக்கிட்டு மேக்ஸிமம் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இங்கேருந்து இப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ரிவர்ஸ் ஆனாங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போச்சுன்னா இது ஃபஸ்ட்டு டார்கெட், இதை பிரேக் பண்ணாங்கன்னா இது செகண்ட் டார்கெட். ஸோ நேற்று மாதிரியே நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடுக்கான மூவ் இப்போதைக்கு இல்லை, ஒன்லி அப் சைடுக்கான மூவ். டவுன் சைட் போனீங்கன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் போயிட்டு வர்றது நல்லது. எப்போ நம்ம டவுன் சைடு எடுக்கலாம் அப்படின்னா இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே போனால் மட்டும்தான் நம்ம டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். அது வரைக்கும் டவுன் சைட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கும் இன்றைக்கும் நமக்கு பெரிய சேஞ்ச் கிடையாது. எகெயின் இப்போதைக்கு டவுன் சைடுக்கான சான்சஸ் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அப் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எந்த மாதிரி மூவ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இங்கேருந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ரிவர்சல் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். மேலே போனாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே போனாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோனில் மோஸ்ட்லி ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் வந்து ஜஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். மேலே போனாங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. ஸோ நம்ம நேற்றையே சொன்ன மாதிரி இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.